ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதாவது இந்த போன வாரம் பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கில் போட்ட ஒரு கோல்டு சார்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக கோல்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லலை அப்படின்னு நான் நினச்சிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து பார்க்காம விட்டுட்டேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து கோல்டு போஸ்ட் பண்ணது இது 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து இது செல்லாக போகுது அப்படின்றத நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். பட் நான் மறந்துட்டேன், அது என்னுடைய மிஸ்டேக்கு. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம லைவில் தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து டார்கெட் நான் அப்டேட் பண்ணல. டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கோல்டு சார்ட் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஆனால் அது 2 ஜோன் வந்து கொடுத்துருந்தோம். ஒன்று ஆக்டிவேட் ஆகி மேலே போயிடுச்சு. பட் பெரிய லெவலில் வந்து அது டார்கெட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணல. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டார்கெட் போயிருக்கு. பெரிய லெவல் மீன்ஸ் ஒரு 1:3க்கு மேலே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் 1:3 அந்த ரேஞ்சு தான் வந்து அது அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் வந்து காட்டுறது அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி 3 இது வந்து நான் கொடுத்துருந்தேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்துடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதாவது 1 டேயில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் வந்து நம்ம இப்போ ஒரு மார்க்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப்ஸில் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ஃபாலோ ஆகும். இது வந்து நார்மலான லாஜிக்கு. இது ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டார்கெட்ஸோட லெவலும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இது 1 டேயில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபியாக நான் வந்து பிரிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கோல்டு வந்து இன்னமும் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? நேற்றும் நான் ஒரு ட்ரேடை வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் செல்லு தான் எடுத்திருந்தேன். சரிங்களா? பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஏஷியன் லோக்கு இது பண்ணாமல் அது வந்து மறுபடியும் செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் போடுற லைன்ஸ் எல்லாம் நீங்கள் லைவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து கோல்டுக்கு இது தான். கோல்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தூக்கிட்டான். இனி வந்து கோல்டோட அந்த லெவல் வந்து இது தான். இந்த லெவலில் தான் கோல்டு வந்து அடுத்தடுத்த டார்கெட் வந்து வைக்க போகுது. இது லைவ் தான். நீங்கள் வந்து வியூவர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே வருமா அப்படின்னா வார இப்போ போயிட்டுருக்குது இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய வந்து மூமெண்ட் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ட்ரம்பையே தூக்கி வீசுகிற அளவுக்கு வந்து மூமெண்ட் நிறைய இருக்குது யூஎஸ்லேயே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவாக இருக்கிறப்ப ஒரு சின்ன லாஜிக்கில் சொல்கிறேன். இது வந்து உதாரணத்துக்கு தான், அப்படியே அப்ளை பண்ணிக்காதீங்க. ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா கோல்டு ஏறும், ட்ரம்ப்புக்கு நெகட்டிவாக இருக்குன்னா கோல்டு இறங்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். மறுபடியும் ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்து கிடையாது. சரிங்களா? அதனால் கோல்டு வந்து மேக்ஸிமம் கீழே தான் போகும். அதுவும் இல்லாமல் நார்மலாகவே பார்த்திங்கன்னா கோல்டில் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து குப்பையாட்டாக குவிவாங்க. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா ஆயில். ஏன்னா ஆயில் வந்து இப்போ 200 பேரல்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணதுனால எல்லோரும் ஆயில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஆயிலில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நான் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லாஜிக் தான். அது ஏறும், இது இறங்கும், அவ்வளோதான். சரிங்களா? இதை யூஸ் பண்ணியே நிறைய பேர் பில்லியனர்ஸ் ஆயிடுவாங்க. சரி, அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப் ஆகுது. இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி என்ட்ரி, அதாவது வந்து போடுறதுன்னா போடலாம் எம்டி என்ட்ரி மாதிரி. இல்லை சார் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் தான் வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கும் வந்து இது பண்ணிக்கலாம். டேரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணுன்னா ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். சார் இங்கேயே கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குல்ல, இங்கேயே நான் இறங்கிக்கலாமான்னா தாராளமாக இறங்கிக்கலாம். நான் அதுதான் வந்து சொல்லுவேன். கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்கிறப்பவே வந்து இங்கேயே வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு வேணால் காமிச்சு தரேன். இது வந்து ஒரு செல்லுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் போயிட்டு அதில் ஏதாவது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு செஷன் டைமு, சூப்பரான ஒரு செஷன் டைமில் ஓபியில் வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. இது 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றப்போ பவர் அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனு. இதோட நான் என்ன சார் இன்னும் வந்து கம்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜென்ஸு. கீழே இருக்கிறது சில்வர். சரிங்களா? மேலே இருக்கிறது கோல்டு. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அதே பாயிண்ட்டு ஹையர் ஹையே.
இதில் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்டு ஹையர் லோ அப்படின்றப்ப டைவர்ஜென்ஸ் இந்த இடத்துலையே வந்து ஒன்று ஃபார்மு. இதிலே வந்து ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து நான் சொன்ன மாதிரி ரீசன்ஸ் அதாவது அந்த 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இல்லை ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களோடது சேஃபர் ஜோன் இங்கே எடுத்துட்டோம். சரிங்களா, இது வந்து ரீசெண்டாக நமக்கு இருக்கிற ஸ்விங் லோ. இதில் ஒரு டார்கெட் வந்து நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து 1:2 தானே சார் வருது, அப்போ எனக்கு வந்து இது கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து 1 day வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் பொறுமையாக இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். 1 dayல ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவசரப்படுறேன் அப்படின்னீங்கன்னா அது கொஞ்சம் காலவார் விடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, 1 dayல எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம இது பண்ணலாம். இதையும் வந்து சார் இது கீழே போகுமா அப்படின்றது எனக்கு இன்னும் வந்து ஹை கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்ன பண்ணுங்கள், 4 hours போங்க. 4 hours போயிட்டு ஹையர் ஹையே ஹையர் லோ அப்படின்றப்ப இன்னொரு டைவர்ஜன் வந்து ஃபார்மு. இப்போ வந்து நான் தாராளமாக வந்து காலை கொண்டு போய் புதக்குழியில் விடுற மாதிரி தாராளமாக கோல்டில் நான் வந்து காலை இது பண்ணலாம். ஏன்னா வந்து டைவர்ஜென்ட் ஹேவ். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்டு டார்கெட்டு நம்ம அந்த லைன் போட்டுருந்தோம்லங்க, அதையும் தூக்கிடுச்சு. எங்கேயுமே ஹையாக தூக்கல. ஸோ இங்கே ஆரம்பித்து நீங்கள் இது வரைக்கும் வரீங்கன்னா தாராளமாக வந்துடலாம். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு அடுத்த லெவல் இதுதான். ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா நானே வந்து பார்க்கலான்ட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா டேரெக்டாக வந்து இதில் ஒரு தூக்குச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு புக்கிங்கு. 1:42 வரைக்கும் வந்திருக்கு. பட்டு நான் அந்த லெவல்லாம் இது பண்ணல. நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுப்பேன். சரிங்களா, அது நான் வந்து லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து ஸ்மால் பிட்டாக எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த ஒரு ட்ரேடையே நான் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து அவுட் ஆஃப் வீடியோ. சரிங்களா, ஏன்னா இது வந்து நான் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணல. ஏன் சார் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதா தெரில. ஏன்னா கம்யூனிட்டியில் வந்து நான் டோட்டலாக வந்து அவங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து மேக்ஸிமம் விரும்புவேன். அதனால் எஜுகேஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லோட் பண்ணிட்டேன். வீக்லி வந்து உங்களுக்கு சார்ட்டும் வந்து இது பண்ணியாச்சு. அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறதுன்னு எடுக்கலாம். என்னுடைய பர்சனல் ட்ரேட்ஸை நான் ஷேர் பண்ணுவேன்னா அப்படின்னா 1-2 ஷேர் பண்ணுவேன். ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நான் வந்து டம்ப் பண்ண மாட்டேன். சரிங்களா, அவ்வளோதான் வந்து வித்தியாசம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நேற்று வந்து இந்த ஜோன் வந்து நான் கொடுத்துருந்தேன். இது வந்து நான் சார்ட் கொடுக்குறதுனாலும் ஓகே தான். இருங்க, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமு. 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த பிளேஸ். சரிங்களா, இங்கே அடித்து இது வரைக்கும், அதாவது இது நான் லைவில் உங்களுக்கு கொடுத்தது தான். சரிங்களா, இது வந்து எஸ்எல், இது ரீசன்ட் ஸ்விங் ஹை. அந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ திரும்பிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, இது வேணால் காட்டுறதுன்னா காட்டுறேன். டெஸ்டிங்கில் நேற்று வந்து போட்டிருப்பேன். இதுதான் அது அந்த சார்ட்டு. கோல்டு நேற்று வந்து நம்ம ஷோ பண்ணது 2 OB. ஒன்று வந்து ரெஃப்யூஸ்டு, அங்கே வந்து நம்ம வந்து பிக் இது நான் வந்து மெயினாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ நீங்கள் 2 OB கொடுத்துருக்கீங்க, ஒன்றில் எனக்கு எஸ்எல் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதையும் நான் வந்து சிம்பிளாக ஷோ பண்ணுறேன். நான் இப்போ இந்த இடத்துல வந்து 2 டார்கெட்டை வந்து 2 OB வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த இடத்துல வந்து இது வந்து நீங்கள் லாஜிக்காக வந்து யோசிக்கணும். சரிங்களா, லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல எனக்கு ஒரு எஸ்எல்னு வைங்களேன். இந்த இடத்துல எனக்கு போகிறது வந்து 0.5%. ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் எடுக்கிற ஒரு ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.5%. சரிங்களா, அவ்வளோதான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ட்ரேடு வந்து சிக்குது. அப்படி இருக்கிறப்ப ட்ரேடில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்னு வைங்க. இந்த இடத்துல இப்போ இந்த பிளேஸில் நான் ஒரு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது என்னுடைய ஸ்டாப் லாஸ். சரிங்களா, இங்கே நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நீங்களே கண்டுபிடிங்க. இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய அடுத்த நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். நான் வந்து பாக்ஸ் போட்டு காட்டுறேன். டோட்டலாக வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா டோட்டலாகவும் எடுக்கலாம். பட் வந்து சேஃபர் சைடில் இருங்க. இது வந்து அடுத்த நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கிருந்து இது வரைக்கும் என்னுடைய எஸ்எல் வந்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1:4 வேண்டாம், அதுவே வேண்டாம். சரிங்களா, ஒரு 1:2 வச்சுக்கிறேன். சரிங்களா, அது வரைக்கும் ஓகே தானே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்காக தெரியும், ஒரு 1:2. அப்போ வந்து நான் லாஸ்ட்டு ட்ரேடில் வந்து விட்டது ஒரு 5%. இந்த ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நான் ரிஸ்க் வந்து 0.5% வைக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு 1%. அப்போ வந்து ஒரு 1:3க்கு நான் வந்து எகிர்னேன் அப்படின்னா கூட ஒரு 5%, அதாவது 0.5% பார்த்திங்கன்னா பர் ட்ரேடுக்கு வந்து எனக்கு வந்து ரெக்கவரிங் ஸ்டேஜாக வந்து மாறிடும். சரி, புரியுதுங்களா? அதான் நான் சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ட்ரேடு வந்து ஒரு வேளை சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி நிறைய பேரை வந்து பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு சிட் இன் சிங்கிள் பேர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரே பேரில் வச்சுக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டரோ இல்லை பிசி மானிட்டரோ எது எடுக்கிறீங்களோ ஒரே பேரில் வச்சுக்கோங்க. ஒரே பேரில் உங்களுக்கெல்லாம்
செமையான என்ட்ரிஸ் வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரிங்கிறதே வந்து சூப்பரான என்ட்ரிஸ் எல்லாம் பயங்கரமாக சடன்னு கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரே பேர்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு எஸ்எல் வாங்குதுன்னா உடனே வந்து டோட்டலாக வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. அந்த எஸ்எல்லை ரெக்கவர் எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டுமே யோசிங்க. அதை தாண்டி அந்த எஸ்எல்லை தாண்டி இருக்கிற ப்ராஃபிட்ஸையும் வந்து இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து முதல்ல பிரேக் ஈவன் பண்ணி வந்து பழகுங்க. சரிங்களா, எல்லா இடத்துலையுமே பிரேக் ஈவன் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியம். பிரேக் ஈவன் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது நெகட்டிவாக போனால் கூட உங்களுக்கு வந்து அது பாதிக்கக்கூடாது. அதுதான் வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரேக் ஈவன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு ட்ரேடருக்கு வந்து அழகு. சரிங்களா, இப்போ வந்து நான் எந்த பிளேஸில் வந்து எடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா, இங்கேருந்து இங்கே மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு மேலே வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துச்சு, நான் இதில் வந்து கண்டுபிடிச்ச மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா டைரெக்டாக வந்து இங்கே ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் வந்து அது ஃபாலோ பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா, ஏஷியன் ஹை ஆக்சுவலாக என்னுடைய டார்கெட்டே பார்த்திங்கன்னா ஏஷியன் ஹையை தூக்கும். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தேன், இங்கே பட்டு வந்து போகலாம் அப்படின்னு. பட் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே படாமல் டேரெக்டாக கீழே வந்துட்டான். கீழே வந்தோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து அதோட ரன்னை வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து இது சொன்னோம்னா தான் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்டே ஆகும். சரிங்களா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் மாற்றுறேன் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் எனக்கு ப்ரீவியஸ் டேலேயே வந்து எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் வந்து கீழே தான் போகிறேன் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டான். அது வந்து சிஆரில் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா, சிஆர் ரிஜெக்ஷனில் பார்த்தோம்னா கேல்ஸ்டிக் ரிஜெக்ஷனில் உங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு நான் கீழே தான் போகிறேன். எந்த இடத்துலேருந்து கீழே போகிறேங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்கிறது என் வேலை. சரிங்களா, மேலேருந்து போவான் அப்படின்னு வந்து நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். பட் மேலே போகலை. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபால் வந்து ஆகிட்டான். அடுத்து வந்து எதில் வந்து போகணும், மெயினாக இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகணும். சரிங்களா, இதுதான் வந்து பாயிண்ட்டு. இப்போ இதுலேருந்து தான் கீழே ஃபால் ஆக போகிறான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் வரேன். சரிங்களா, கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்துட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைனை வந்து நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வெர்டிக்கல் நான் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு லைன் தான் என்னுடைய லைன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல எனக்கு ஏதாவது டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னா இங்கேயே வந்து கேண்டிலோட ஹெல்த் எதுவுமே வந்து சரியில்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஹெல்த் எதுவுமே சரியில்லை. சரிங்களா, அடுத்தது வந்து அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் டேப்பு. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இதுதான் என்னுடைய ஸ்பாட்டுன்னு நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆர்டரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு ஆர்டர். சரிங்களா, இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸு. ரீசன்ட் ஸ்விங் லோ, இது என்னுடைய டார்கெட். ஆக்சுவலாக இது நான் எடுத்த டார்கெட் தான் உங்களுக்கு வந்து MT4 MT5 ஷோ பண்ணுறதுனாலும் ஐ கேன். பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடாமல் விட்டுட்டேன், அதனால் தப்பு எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து என்னுடைய டார்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1:, நான் எடுத்தது ஒரு 1:10 வரைக்கும் போச்சு. சரிங்களா, 11 வரைக்கும் நான் வந்து ஹோல்டு பண்ணல. 1:10 எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு. நான் அதோடய முடிச்சிட்டேன். ஏன்னா சில தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லு வரைக்கும் வரமாட்டான், இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஓடி போயிடுவான். அதனால் நான் வந்து ஒரு 1:10 வரைக்குமே வந்து ஹோல்டு பண்ணி நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டேவை. இதுதான் நேற்று நான் எடுத்த அந்த ட்ரேடிங் செட்டப். இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் இது. சரிங்களா, உங்களால் வந்து அதிக பேர்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா நானே உங்களுக்கு எப்போவுமே வீக்லி அனாலிசிஸ் நான் தான் கொடுத்துட்ருக்கேனே. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வீக்லி அனாலிசிஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து கொடுத்துருவேன் ரெஃபரன்ஸில். உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து என்ட்ரி வரல அப்படின்னா கூட எல்லா வீக்லேயும் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ஸ்லேயும் 1-2 என்ட்ரிஸ் வந்து மந்த்லி எப்படியும் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா, அந்த ஒரு என்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்டர் பிளாக். லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா நம்மளது வந்து டார்கெட் ரொம்ப கம்மி. சரிங்களா, அதை நான் வந்து இது பண்ணிடுறேன். இது வந்து லாஸ்ட் வீக்கு நம்மளுடைய இது டார்கெட் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா, ஆனால் இதில் வந்து ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்டர் பிளாக். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஆர்டர் பிளாக் மேக்ஸிமம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்டர் பிளாக். ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்து அதுவே உங்களுக்கு வந்து ஹிட் ஆகுறது அப்படின்றது ரொம்பவுமே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகேங்க, நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். நிறைய வந்து பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன். ஒன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய சேனல்ஸ்மெண்ட் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.